ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் மகா சிவராத்திரிக்காக ஆவலாக இருக்கும். மகா சிவராத்திரி மாசி மாத தேய்பிறை சதுர்தசி சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றி சக்தியுடன் இணைந்து அடியார்களை காத்த திருநாளுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாள். இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது. எல்லோரும் நம்மளால் அன்னைக்கு எத்தனை சிவன் கோயில் போக முடியுமோ அத்தனை சிவன் கோயில் போகணுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து 4 கால பூஜையும் பார்க்கறது. பிரம்மனும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என்று சண்டையிட்ட போது அவர்களுக்கு நடுவே அடியும் முடியும் காண முடியாத நெருப்பு தூணாக சிவபெருமான் தோன்றினார். அந்த நெருப்பு தூண் சிவலிங்கமாக மாறிய நாள் தான் சிவராத்திரி. சிவராத்திரிக்கு நிறைய கதைகள் உண்டு. அந்த கதைகளை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேடனோட கதையை சொல்கிறேன், சிவராத்திரி விரத மகிமையை சொல்கிறேன். அஜாகிரதையாக தெரியாமல் வேடன் ஒருவன் சிவராத்திரி அன்று வில்வ இலைகளை கொண்டு சிவலிங்கத்தை இரவு முழுவதும் பூஜித்தான். இரவு விழித்து கண் விழித்து வில்வ அர்ச்சனை செய்தான். சிவனின் அருளை பெற்று முக்தியும் அடைந்தான்ற கதை ரொம்ப ரொம்ப விசேஷம். அவனுக்கே தெரியாது. அவன் மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு புலிக்கு பயந்துக்கிட்டு வில்வ இலை, அந்த இலையோட அந்த மரத்தில் இருக்க இலையை ஒன்று ஒன்றா கிளி கீழே போட்டுட்டு இருந்தான். அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்து மேலே இந்த வில்வ இலை விழ விழ அன்னைக்கு நைட்டு முழுக்க அவன் கண் விழிக்கிறதுக்காக தான் அந்த இலையை கிள்ளி போட்டுட்டு இருந்தான், அந்த புலிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் அவன் தன்னையே அறியாமல் வில்வ இலையால் சிவனோட சிவலிங்கத்தை அவன் அர்ச்சனை பண்ணான். அதனால் அவனுக்கு முக்தி கிடைத்ததுன்ற. அடுத்து பார்க்கடலை கடைஞ்ச போது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை உலகை காப்பதற்காக சிவபெருமான் அருந்தினார். அந்த விஷம் தொண்டையிலேயே தங்கி சிவபெருமானை மயக்கமடைய செய்தது. பார்வதி தேவி இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை வணங்க அடுத்த நாள் காலையில் சிவபெருமான் கண் விழித்தார். சில பேர் இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமண நாள்னு சொல்கிறாங்க. சிவனும் சக்தியும் இணைந்த நாளாகவும் கொண்டாடுறாங்க. நிறைய கதைகள் உண்டு. இந்த சிவராத்திரிக்கு 4 கால பூஜையும் கலந்துக்குங்க. அந்த லிங்கோத்பவ காலம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அந்த நேரம் தான் நமக்கு கண் அசந்துருவோம். கண் அசராமல் நம்ம அந்த காலத்தை பார்த்தோன்னா நம்ம மனசில் என்ன வேண்டிக்கிட்டு இருக்கோமோ அதை நிச்சயம் நமக்கு நடத்தி கொடுப்பார் சிவபெருமான். அடுத்த உயிர்களுக்கு எந்த கஷ்டமும் துன்பமும் தராமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு செஞ்சோன்னா கடவுள் நமக்கு நிச்சயம் துணை இருப்பார். திருமண தடை, குழந்தை பாக்கியம், தேக ஆரோக்கியம், குடும்ப ஐஸ்வர்யம் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கலாம். எத்தனை சிவன் கோயில் போய் பார்க்க முடியுமோ அத்தனை கோயில்கள் பாருங்கள். இந்த நாளில் நிறைய பேர் வேன் எடுத்து நிறைய கோயில்களில் நைட்டு முழுக்க தூங்காமல் இருந்து நிறைய கோயில் விசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த டைமில் இந்த 4 கால தப்ப நம்ம எத்தனை சிவன் கோயில் சிவபெருமானோட அர்ச்சனை அத்தனையும் நம்ம பார்த்தோன்னா நமக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.